வைகோ போகலை, ஏன்னா அவருக்கு உதயசூரியன். இல்லைன்னா அவரும் கிளம்பியிருப்பார். அவர் வீட்டுக்கு விஜய் வந்த பிறகு அத்தனை பேர் எல்லாம் உங்கள் கட்சிங்க. அப்போ நீங்கள் எந்த கட்சிங்க? இப்படி இருக்குது வைகோ நிலைமை. ஆக திமுக கூட்டணி உடைஞ்சி சின்னாமனும் ஆகிப்போச்சு. ஒரு கிறித்துவ வாக்கு கூட அங்கே இல்லை. அப்போ திமுக விஜய் பிரேமலதாவுக்கு தூது விட்டதை போல் யாருக்கு தூது விட்டுருக்காங்க? சீமானுக்கு தூது விட்டுருக்காங்க. தாய்மாமன் சீர், எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க. திரும்ப காப்பாற்றுவார்னு பார்த்தாங்க. திரும்ப அவர் பையனை திருவிழாவில் விட்டுட்டு போயிட்டார். அவன் வீட்டுக்கு போகிறானா திருவிழாவில் காணாமல் போகிறானே தெரியல. திருவிழாவில் தொலைத்த குழந்தையை போல் உதயநிதியை திருவிழாவில் விட்டுட்டு போயிட்டார். மகனுக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் வேணும். ஒரு கட்சி இருக்குது, முட்டா பையெல்லாம் ஓட்டு போடுவான் திமுகவில். அப்போது விஜயை எதிர்த்து தான் பையன் பேச மாட்டான், பயந்துக்குவான். டிவிகே எம்எல்ஏ காமராஜை பற்றி பேசுகிற பொழுது காமராஜ் எகிர்ன பிறகு நான் இல்லை நீ இல்லை ஏன்னா ஆளை விட்டுரு, நான் உங்களையெல்லாம் சொல்லலை, உங்களையெல்லாம் சொல்லுவானா. அப்போது திமுகவை இப்போ சீமான் காப்பாற்றுவதற்கு தூது நடந்து கொண்டு இருக்குது. சீமா இனி வர தேர்தலில் நாம் தமிழரும் திமுகவும் கூட்டணி வைத்து 3% ஓட்டு, உள்ளாட்சி ஊராட்சி நாடாளுமன்றம் எல்லாத்திலும் இனிமேல் சீமான் தான் சிறப்பு பேச்சாளர் திமுகவுக்காக. திமுகவை ஒழிப்பதே என்னுடைய வாழ்நாள் வேலை. இப்படி 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கு திமுகவுக்கு.